அதை நிறுத்தி தானே கொண்டாந்துருக்காங்க, புதுசாக எதுவும் கொண்டாது இல்லையே. நாங்கள் ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ வருமானம் எவ்வளோ செலவுன்னு சொன்னோம். தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டாந்தாங்க 1000 கோடி, அதை நிறுத்தி இப்போ 600 கோடி தான் செலவு பண்ணுறாங்க. அதில் 400 கோடி மீதி. அதே மாதிரி மடிக்கணினி திட்டம் கொண்டாந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7000 கோடிக்கு மேலே அதுக்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறோம். 52,31,000 பேர் கொடுத்துருக்குறோம். அந்த நிதி நிறுத்தி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படி நாங்கள் கொண்டு வந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டத்தை நிறுத்தி அதுக்கு செலவழித்த தொகையை நிறுத்தி அந்த தொகையை இதுக்கு மாற்றி பேரை மாற்றி கொடுத்துட்ருக்குறாங்க. இதுதான் நடக்குது. ஆனால் நாங்கள் இவ்வளவு கொடுத்தோம், அதிகம் கடன் வாங்கலையே. இப்போ எங்கள் திட்டத்தை நிறுத்தி தானே அந்த திட்டத்தின் மூலமாக செலவழித்த தொகை தானே இவர்கள் அறிவித்த திட்டத்துக்கு செலவழிக்கிறாங்க. சார், இப்போ இந்த ஆண்டு வந்து 3000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும். அதே நேரத்தில் வந்து 500 எலக்ட்ரிக் பஸ்ஸும் இந்த ஆண்டு வாங்கப்படும், பயன்பாட்டுக்கு வரும்னு பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இது இப்படியே எழுதி வச்சுக்கங்க. ஆண்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், 21, 22 போக்குவரத்து துறையில் 2300 என்னமோ சொன்னாங்க புதிய பேருந்துகள் வாங்கப்படும், டீசல் பேருந்துகள். 500 KFW ஜெர்மன் நாட்டு பன்னாட்டுடைய அதில் மின்சார பேருந்து வாங்கப்படணும். அடுத்த வருஷமும் அதே தான் சொன்னாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் அதே தான் சொன்னாங்க. இப்போவும் 3000 பேருந்துகள் வாங்கப்படும், 500 மின்சார பேருந்து வாங்கப்படும் சொல்கிறாங்க. அடுத்த ஆண்டு இதே தான் இருக்கும். இது காயத்தில் மட்டும்தான் இருக்குது, ஏட்டளவில் மட்டும்தான் இருக்கும், நடைமுறைக்கு வராது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. மத்திய அரசிட்ட நம்ம ₹1 கொடுத்தோம் அப்படின்னா திருப்பி 26 பைசா தான் வருது அப்படின்றது தமிழ்நாடு அரசுடைய கிளைமாக இருக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் நம்ம எவ்வளோ கொடுத்துருந்தோம், மத்திய அரசு வந்து எவ்வளோ கொடுத்தாங்க? இதே நிலை தான் அன்றைக்கும் இதே நிலை தான். ஏன்னா நாங்கள் ஆட்சி இதை மட்டும் அள்ளி கொடுத்துட்டாங்களா? இவர்களுக்கு எந்த நிலைமையும் அதே நிலைமை தான் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுதும். மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நிலைமை தான். ஆனால் இருக்கின்ற நிதியை வைத்து சிறப்பான ஆட்சி நான் கொடுத்தோம். மாநிலத்துக்கு கிடைக்கப்பட்ட வருவாயை சரியான முறையில் பயன்படுத்தி நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சு அதனால் தமிழகம் உயர்ந்த நிலைக்கு வந்தது. நாங்கள் கொண்டாந்து உயர்ந்த நிலைக்கு வச்சது தான் இன்றைக்கி தக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அதே சில நேரத்தில் தக்க வைக்க முடியல. இன்றைக்கு கல்வியில் நீங்கள் எடுத்துக்கங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது தான் உயர்கல்வியில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணோம். 2035 அடைய வேண்டிய இலக்கை 2019-20 நாங்கள் அடைச்சிட்டோம். 100க்கு 32 பேர் 2010 உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. 2019-20 100க்கு 52 பேர் உயர்கல்வி படிக்க ஒரு சூழலை உருவாக்கணும். அப்போ கல்வி வளர்ச்சி பெறுவதற்கு அதிமுக அரசு எடுத்த நடவடிக்கை. கல்வி கற்புடைய எண்ணிக்கை அது மாதிரி தான். நிறைய ஆரம்பப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரிகள் அதிகமாக திறந்த விளைவாக கற்பவருடைய எண்ணிக்கை உயர்ந்தது. இன்னைக்கு நாங்கள் செஞ்சது தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க, புதுசாக எதுவும் செய்யலை. அதுக்கான திட்டமும் கொண்டு வரல. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் முதலீடுகளை ஈர்த்த மாநிலங்களில் 14வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு தமிழ்நாடு வந்து அந்த தொழில் முதல்லாம் வர வேணும்ல. எல்லாம் சொல்கிறாங்க 8,60,000 கோடி 6,60,000 கோடி சொல்லியிருக்கிறாங்க. 6,60,000 கோடி என்ன சொல்லியிருக்கிறாங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்தால் தான் நிஜம். நல்லா வார்த்தை ஜாலங்கள் அழகாக இருக்குது. ஆனால் அது நடைமுறைக்கு வந்தால் தானே அது பயனளிக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். எத்தனை தொழிற்சாலை வருது, எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கணும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். நிறைய தொழில் முதலீட்டு மாநாட்டை கொண்டு வந்து அந்த திட்டத்தை கொண்டாந்து மாண்புமிகு அம்மா அவர் 2015 தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தணும். 2019 மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அம்மா வழியிலே நின்று தொழில் முதலீட்டார் மாநாட்டை ஈர்த்து இன்றைக்கு 304 தொழில் கொண்டு வந்து புதிய தொழில் உருவாக்கணும். இன்றைக்கெல்லாம் நடைமுறைக்கு வந்திருக்குது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எந்தெந்த தொழில் வந்துள்ளது, எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது, எத்தனை தொழில் முடிஞ்சிருக்கின்ற வெள்ளை அறிக்கை வேணும்னா இது வரைக்கும் கொடுக்கவே இல்லையே. சும்மா சொல்லிட்டு தான் இருக்காங்களே ஒழிய. 2 ஆண்டுக்கு முன்னாடி போட்டாங்களே தொழில் முதலீட்டார் மாநாடு. 2 ஆண்டுக்கு முன்பு விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினாங்க. அந்த தொழில் முதலீட்டு மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது, எத்தனை தொழிற்சாலைகள் நடந்துகிட்டு இருக்குது, நடந்து முடிஞ்சிருக்குது, முடிஞ்ச தொழிற்சாலையில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். இது வரைக்கும் கொடுக்கல. அதாங்க இதெல்லாம் நடைமுறைப்படுத்தினா தான் தெரியும். ஏன்னா நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள், மாணவிகளுக்கு பயனுள்ள திட்டங்களை எல்லாம் இந்த விடியா திமுக அரசு நிறுத்தி அதில் இருக்கின்ற நிதியை தான் இப்போ இப்படி பேரை மாற்றி பேரை வைக்கிறதுல வல்லவர்கள். அந்த பேரை மாற்றி இப்போ அந்த நிதியை பயன்படுத்தி இப்போ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. புதுசாக எதுவும் செய்யலை. இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் எப்படின்னா
ஏற்கனவே இருக்கிற ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை தொடர்ந்தால் பரவாயில்ல, அதை நிறுத்திட்டு வேற ஒன்றை மாற்றி இவர்கள் அந்த நிதியை பயன்படுத்தி செல்வதில் எந்த வித புதுமை படைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கான கல்வி கடன் ஓராண்டில் 2500 கோடி ரூபாய்க்கு 1 லட்சம் மாணவர்களுக்கான அந்த கல்வி கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது இன்றைய முதலமைச்சர், இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்ன சொன்னார்? இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் வங்கி கடன் தள்ளுபடி செய்யணும்னு சொன்னார். தண்ணியில் எழுதி வச்சாச்சு. கல்வி கடன் ரத்து என்று இன்றைக்கு மாணவர்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமாக ஒரு அறிவிப்பு கொடுத்து மாணவர்களிடத்து வாக்குகளை பெற்று, இளைஞரிடத்தில் வாக்குகளை பெற்று அதோட முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் கல்வி கடன் என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கூட யாரும் பேசலை. இப்போ 2500 கோடி கடங்குறீங்க, எந்த வங்கி கொடுக்க போகுது சொல்லுங்க? எந்த வங்கியில் நீங்கள் வாங்கி தர போகிறீங்க? இது வரைக்கும் 3 ஆண்டு காலம் ஆச்சுல்ல. இந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்வி கடனுக்கு எத்தனாயிரம் பேருக்கு, எத்தனை லட்சம் பேருக்கு கல்வி கடன் வாங்கி கொடுத்துருக்கீங்க, எத்தனாயிரம் கோடி கடன் பெற்று தந்திருக்கிறீங்க இளைஞர்களுக்கு சொல்லுங்கள். அந்த பட்டியலாம் கிடையாது. எல்லாம் கவர்ச்சிகரமாக வார்த்தை ஜாலங்களை பார்த்துக்கலாம். நிதிநிலை புத்தகத்தில் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.